கிளைமேட் என்னமோ சூப்பரா மழை வர மாதிரி இருக்குது. இந்த டைம்ல நல்லா சூடா சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க எங்க அம்மாவோட மீன் குழம்பு ரெசிபிய வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுவும் அப்படியே சுட சுட குழம்போட பிரட்டி கொஞ்சமா மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க ரெசிபிய பார்க்கலாம். ஒரு சட்டியில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிரலாம். இந்த அளவுக்கு வதங்கினோனே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா குருமிளகும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. வேற ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு கைப்பிடிக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டுறலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பீஸ் மாங்காய் வந்து உள்ளே சேர்த்தாச்சு. மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் மனமுமே தனிதாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் பீஸ் உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு அப்படின்னா சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பாய்.